பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 836வது நாளை எட்டியிருக்கிறது. இதில் காலையில் ஒரு பயங்கரமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இஸ்ரேலுடைய ஃபேஸ் 2, அதாவது ரெண்டாவது, இப்பொழுது அண்மையில் வந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு இஸ்ரேல் மேற்கொண்ட எல்லா நடவடிக்கைகளும் மிகப்பெரியதொரு தோல்வியை சந்தித்திருக்கின்றன. நமக்கு காசால குளிரில் குழந்தை இறந்து எல்லோவில் என்ன வயலேட் பண்ணுறதுக்காக சுட்டு கொண்டா இந்த செய்தியே வந்துட்டு இருக்கும்போது, அப்போ ஹமாஸ் எங்கே என்னாச்சு இங்கெல்லாம் சில நேயர்களும் கமெண்டுகள் போட்டிருந்தாங்க. ஆனால் திடீரென பாலஸ்தீன் கிரானிக்கில் இஸ்ரேலுடைய யோதி அஹர்நாத் என்ற பத்திரிகை மேற்கோள் காட்டி ஒரு ஆய்வை வெளியிட்டு இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், முதல்ல ஆய்வை நடத்தியவர் அவி இசாக் சார் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய ஹெட் ஆஃப் பார்லமெண்ட் அண்ட் செக்யூரிட்டி கமிட்டி, நாடாளுமன்றத்தினுடைய பாதுகாப்பு குழுவின் தலைவர். அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஸ்டார்ட் ஆஃப் ஃபேஸ் 2, ஃபெயில்யூர் ஆஃப்டர் ஃபெயில்யூர் ஃபார் இஸ்ரேல், தோல்விக்கு மேல் தோல்வி. என்ன நடந்திருக்குன்னா, இந்த கொராபரேட்டர்ஸ் சொல்லக்கூடிய முனாஃபிகள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள வச்சு நிறைய காசாவை நாம் நிர்வகிக்கலாம் என்று நினைத்திருக்கிறார்கள். ஆனால் அது எதுவும் நடக்கவில்லை, அவருடைய அறிக்கை சொல்லுது. அந்த குரூப்பை, அதுவும் அது போன்ற பல குரூப்புகளையும், அதில் இந்த பஸ்திங்கிறவருடைய குரூப்பை பற்றி நம்ம ஏற்கனவே காணொலியில் சொல்லியிருக்கோம். இந்த குரூப்பில் இருந்த நிறைய பேர் காசாவை போராளிகள் பக்கம் சேர்ந்து விட்டார்கள். இவங்களை நம்பினதே மிகப்பெரியது ஒரு தவறு. சேனல் 12 அதை சொல்லுது. எந்த முட்டாளாவது இவ்வளோ பெரிய செலவுக்கு பிறகு கிடைத்த அந்த சீஸ்ஃபயரை, அந்த போர் நிறுத்தத்தை தவறாக பயன்படுத்த துணிந்தது இஸ்ரேலுடைய இன்டலெக்சுவல் வேக்கூம், புத்தி இல்லா தன்மையை தான் காட்டுகிறது. அதன் பிறகு இதனிடையே ஹமாஸ் என்னமெல்லாம் செய்திருக்கீங்கிறத சொல்றாங்க. அதுதான் நமக்கு ஆச்சரியம். ஆனால் அவர்கள் இது மாதிரி சாதிப்பதற்கு உரிய திறமையை உடையவர்கள் என்பதை காட்டியிருக்கிறார்கள். ஹமாஸ் கொலாப்ஸ் ஆகும்னு எதிர்பார்த்தா இல்லை. ஹமாஸ் ஹேவ் எலிமினேட்டட் ஆல் கிரிமினல் கேங்ஸ். ஹமாஸ் எல்லா இந்த இஸ்ரேலுக்கு துணை போகக்கூடிய அந்த கொலைகார கும்பல் எல்லாத்தையும் காசால இருந்து கிளீனாக மாற்றிருக்காங்க. எலிமினேட்டட், அவங்களெல்லாம் உள்ளே துரத்தி அடிச்சுட்டாங்க அல்லது மண்ணுக்கெல்லாம் அனுப்பிட்டாங்க. அடுத்தது, அவங்க ஒரு பெரிய வேக்கும் காசா அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்திருக்கு. அதை அவங்க நன்றாக பயன்படுத்தி கொண்டார்கள். அதையெல்லாம் விட அவங்க தங்களுடைய பலத்தை மீண்டும் கட்டி எழுப்பி கொண்டார்கள். அதாவது இந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, அவருடைய பலம் ஓரளவுக்கு அளிக்கப்பட்டு இருந்தது இந்த 2 வருட யுத்தத்தில், 2 வருடத்தையும் தாண்டி வரக்கூடிய இந்த யுத்தத்தில். அவங்கள ஹமாஸை பொறுத்த வரைக்கும் 733 நாளுக்கு பிறகு அவங்க சண்டை போடலை. ஆனால் என்ன செய்திருக்காங்கன்னா, தங்களுடைய இந்த சீஸ்ஃபயர் டைமை பயன்படுத்தி இந்த முனாஃபிகளை அழிச்சிருக்காங்க, தங்களை பலப்படுத்தியிருக்காங்க. ரீபில்ட் தேர் ராக்கெட் கேப்பபிலிட்டிஸ். அவங்க ராக்கெட்டு, அதாவது போர்க்கருவிகளுடைய எல்லாவற்றையும் இழந்ததை எல்லாம் திரும்ப கட்டி அதுக்கு மேலே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே அதை முன்னேற செய்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தது, சேனல் 12 என்னென்னு சொல்லுதுன்னா, ஹமாஸ் ஹாஸ் ரெஸ்டோர்ட் மச் ஆஃப் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்ஸ். அது காசா முழுவதும் வச்சுருந்த இந்த கண்ட்ரோல் சென்டரை, கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர், அதாவது அங்கங்கே இருக்கக்கூடிய போலீஸ் போஸ்ட் மாதிரி உள்ளது, அது எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. ரெஸ்டோர்டுன்னு சொல்கிறாங்க, எல்லாத்தையும் திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது, இட் கண்டினியூஸ் டு ஆர்கனைஸ் இட்ஸ் மெம்பர்ஸையும் நல்லா ஆர்கனைஸ் பண்ணிட்டாங்க, நல்லா பலப்படுத்திக்கிட்டாங்க. இது அதாவது ரெண்டாவது அந்த அறிக்கை இன்னொன்று சொல்லுது, இந்த 2வது பேச்சுவார்த்தையில் ஹமாஸை நம்ம டிசார்ம் பண்ணணும், அது ஆயுதம் இல்லாத அமைப்பாக மாற வேண்டும். அதே போல் பாலஸ்தீனன் இஸ்லாமிக் ஜிஹாதும், அதுவும் அவங்களும் தங்களுடைய எல்லா இழப்புகளையும் சரிகட்டி அதுக்கு மேலே வளர்ந்துட்டாங்க. அவங்களையும் நம்ம டிசார்ம் பண்ணணும்னாக்கும் நம்மளுடைய 2வது ஃபேஸ், அதாவது இஸ்ரேல் அறிக்கை. இது யோகா அகர்நாத்ங்கிற பத்திரிகையிலையும் சேனல் 12லையும் வந்திருக்கு.
என்ன சொல்கிறாங்க, அதை டீமிலிட்டரைசேஷன் காசால, அதுக்கு பாலஸ்தீன ஜிஹாதிட்டையும் ஹமாஸ்டையும் ஆயுதம் இருக்கக்கூடாதுங்கிறது. இது இப்போது நடக்கும் போல் தெரியவில்லை. குவைட் அன்ரியலிஸ்டிக். அவங்கள டிசாம் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால் அவங்க அவ்வளவு தூரம் தங்களை பலப்படுத்தி கொண்டு இன்னும் அண்டர் கிரவுண்டில் புது டனல்ஸை கண்டுபிடிச்சி அங்கே ஆராய்ச்சிகளை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். எப்படி இருக்கு? உலகத்தில் உள்ள அநியாயத்துக்கு உட்பட்டு 71,000 பேரை இழந்து ஷஹீதுகளை பார்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு போராளிகள் குழு எப்படி தன்னை மீண்டும் கட்டமைக்க வேண்டும் என்று பாடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஹமாஸு, பாலஸ்தீன ஜிஹாத் இவர்களிடமிருந்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அளவுக்கு அவர்கள் தங்களை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தது, இப்போ ஹமாஸை டிசாம் பண்ணது இஸ்ரேல் மிலிட்டரி அறிக்கையும் இஸ்ரேலுடைய பார்லமெண்ட் கமிட்டியும் என்ன சொல்லுதுன்னா, டிசாம் பண்ணதுங்கிறது நடக்காது. அப்போ ஹமாஸ் ஆயுதத்தை கீழே வச்சுட்டு பேச்சுவார்த்தை நம்பினா அது எந்த விதத்திலும் வெற்றியை தராது என்பதை ஹமாஸ் புரிந்து கொண்டு வேலை செய்திருக்காங்க. இன்னொரு வேலை என்ன தெரியுமா? அது இதை விட, காசாவை விட அதிகமான ஒரு வேலை செய்யுது. ஹமாஸுக்கு 7 முதல் 8 ஃப்ராண்டல் ஆர்கனைசேஷனு, அதாவது ஹமாஸு பின்னாடி இருக்கும், முன்னாடி 8 அமைப்புகள் காசாவில் ரிலீஃப் மெட்டீரியல், அதாவது ஹியூமனிடேரியன் மனிதாபிமான வகையில் உள்ள உணவு, மருந்து இதையெல்லாம் கொண்டு போயிருக்கு. அதெல்லாம் அதுக்கு மேஜர் ஃபண்டிங் எங்கிருந்து வந்திருக்குன்னா, அமெரிக்காவினுடைய என்டிட்டிஸ், யூஎஸ் என்டிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களில் இருந்து வந்திருக்கிறது. அப்போ அந்த தொழில் நிறுவனங்கள் ஒருவேளை பேலன்ஸான மைண்ட் உள்ள அமெரிக்கர்களாக இருக்கலாம், அல்லது இந்த பாலஸ்தீனில் இருந்து போய் உலகம் முழுவதும் செட்டில் ஆனவங்க அமெரிக்காலையும் செட்டில் ஆகியிருக்காங்க பாருங்க, அங்கே இருந்து அந்த ஃபண்டு வந்திருக்கலாம். அதனால் இப்போ அமெரிக்காவினுடைய ட்ரெஷரி ஆஃபீஸ் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ், ஃபாரின் அசட்ஸ் கண்ட்ரோல் ஆஃபீஸ், அதாவது வெளிநாட்டில் இருந்து அமெரிக்காவில் கொண்டு வந்து சொத்துக்களை வைத்திருப்பவர்களுடைய சொத்துக்களை கண்காணிக்கின்ற அமைச்சகம், அவர் 8 அமைப்புகளுக்கு, அந்த 6 அமைப்புகள் தான் அது சொல்லுது, 8 அமைப்புகளுக்கு பொருளாதார தடைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பொருளாதார தடை எப்படி ஈரானில் ஈடுபடலையோ அது மாதிரி இங்கே ஈடுபடாது. அந்த அமைப்புகள்லாம் யார் எதுன்னு சொன்னால், முதல்ல மிகப்பெரியது ஒரு அமைப்பு என்னன்னா காசா ஹியூமனிடேரியன் அசோசியேஷன், காசாவுக்கு மனிதாபிமான அமைப்பு. இது அமெரிக்காவில் ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சு வேலை செய்யுது. இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லாருன்னா, இவங்க தான் இந்த கப்பலில் உணவு கொண்டு வந்தாங்க பாரு, ஃப்ளோட்டிலான்னு சொல்லி, அது அவ்வளோத்தையும் கிரவுண்டில் ஆர்கனைஸ் பண்ணுறது இவங்க தான். அதனால் அவங்க மீது பொருளாதார தடை. அடுத்தது வார்ட் அசோசியேஷன், இது காசால உணவுப் பொருள் வழங்கையில் வேலை செய்யுது. இது ஹமாஸோடைய பின்னணியில் இயங்குதுங்கிறது அமெரிக்காவினுடைய குற்றச்சாட்டு. வார்ட் அசோசியேஷன், அல் நூர் அசோசியேஷன், காசா கேன்வாய்ஸ், அடுத்தது அல் ஃபலா அசோசியேஷன், அடுத்தது அல் ஆயாதி அல் ரஹீமா என்ற ஒரு அமைப்பு. ஒரு நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை தரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால், ஒரு சகோதரி, மிகப்பெரிய அளவில் உலக அளவில் வசதியான ஒரு முஸ்லிம் சகோதரி, அங்கே தொடுத்து உதவி பொருட்களை அனுப்பி கொண்டே இருக்கிறார். அவருடைய பெயரில் இயங்கப்படுதான் இந்த ரஹீமா அசோசியேஷன் என்று ஒரு ஐயப்பாடு இருக்கிறது, கன்ஃபார்ம் பண்ண முடியல. அப்போ உலகத்தில் இவ்வளோ பேர் வாழ்கிறாங்க, காசால கஷ்டப்படுறாங்கங்கிற நம்மளுடைய ஆதங்கத்துக்கு பதில்கள் இருக்கத்தான் செய்யுது. அங்கே ஒரு சகோதரி, இங்கே ஒரு சகோதரி, மேலை நாட்டில் உள்ள சகோதரிகள், இவங்கெல்லாம் இதுக்கு நிறைய உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தது அல் சலாமான்னு சொல்லி ஒரு தன்னார்வ குழு. அடுத்தது மெர்சிஃபுல் ஹேண்ட்ஸ் ஆஃப் காசா, காசாவில் உள்ள இரக்கமுள்ள கைகள் ஒரு அமைப்பு. அடுத்தது அல் சலாமி சொசைட்டின்னு ஒன்று. இவங்க எல்லாரும் காசால வேலை செய்கிறாங்க. அவர்களுக்கு எப்படியோ வெளியில இருந்து பணத்தை கொண்டு வந்துடுறாங்க, வந்து இந்த காசா மக்களை பட்டினியில் இருந்து அகற்றி இருக்கிறார்கள். அப்போ நான் நேற்றும் பல இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரிசீடிங் காணொலிகளில் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஓரளவுக்கு பட்டினியும் பசியும் தீர்த்து
வயிறு நிறைய சாப்பிட்டாங்கன்னு இல்லாட்டாலும் அவங்களுக்கு பட்டினியால் சாவுங்கிறது நின்று போச்சு. கடுமையான குளிரும் இஸ்ரேலுடைய தாக்குதலும் தான் அங்கே இப்பொழுது உயிர்களை பறிக்கின்றன என்பதை சொன்னேன். இவ்வளவு பெரிய ஒரு கட்டமைப்பை அவர்கள் காசால இஸ்ரேலுடைய இராணுவம் தன்னுடைய எல்லா மிருகத்தனத்தையும் கட்டவிழ்த்து விட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கட்டி எழுப்பி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் சாதாரணமான இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இல்லை, சாதாரணமான இஸ்லாமிய போராளிகள் அல்ல. அப்போ இதுல 3 ஆர்கனைசேஷனை அல் நூர் அசோசியேஷனுங்கிறதும், அடுத்தது அல் சலாமி சொசைட்டிங்கிறதும், மெர்சிஃபுல் ஹேண்ட்ஸ் ஃபார் காசா, காசாவுக்கு இரக்கமுள்ள கைகள்ங்கிற அமைப்பும் அங்கே உள்ள ஹமாஸுக்கு ஆன பொருளாதார தேவைகளை நிறைவு செய்கின்றன. இதுக்கு எங்கிருந்து தெரியுமா பணம்? ஃப்ரம் யூஎஸ் என்டிடிஸ், அமெரிக்காவிலோட நிறுவனங்கள் பல இதுக்கு பணம் கொடுக்கின்றன. சகோதரர்களே, ஒரு காலத்தில் ஆப்கானிஸ்தானில் முஜாஹிதுகள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு அறிக்கை வந்தது. அதை நான் என்னுடைய நூல்களிலும் எழுத்துக்களிலும் சொல்லியிருக்கேன். ஒருத்தன் கூப்பிட்டு சொன்னான், ஐயா இங்கே ஆப்கானிஸ்தானில் முஜாஹிதுகளுக்கு பணம் எங்கிருந்து போகுது தெரியுமா? அமெரிக்காவில் இருந்தால் போகுது. அந்த பணம் எப்படி போகுதுன்னு சொன்னால், உலகம் முழுவதும் இருந்து வந்து அமெரிக்காவில் குடியிருக்கக்கூடிய முஸ்லீம்கள் பல நிறுவனங்களை தொடங்கி இருக்கிறார்கள். அதில் இந்த போராளிகளுக்காக சில ஷேர்களை அவங்க டிவோட் பண்ணிடுறாங்க. அதில் வரக்கூடிய லாபத்தை இப்போ இருக்கக்கூடிய குளோபல் டிரான்ஸ்ஃபர் சிஸ்டத்தை பயன்படுத்தி அவங்க பல நாடுகள் வழியாகவும் கொண்டு போய் சேர்த்துறாங்க அப்படின்னு ஒரு அறிக்கை வந்ததை, இதை சரியாத த்ரெட் டு அமெரிக்காங்கிற சிஐஏவுடைய அறிக்கையும் சொன்னது. பணம் நம்மகிட்ட இருந்தால் போகுது, ஆனால் வேற சேனலில் போகுது அப்படின்னு. இப்போ அமெரிக்கா பெரிய புத்திசாலின்னு சொல்லதும் பொய்யினாவது. அதே நேரத்தில் காசால போர் நிறுத்தத்துக்கு பிறகு ஒரு தெளிவான இது இல்லைன்னு சொல்லி இஸ்ரேலுடைய அறிக்கையை சொல்லக்கூடிய அளவுக்கு அவனும் முட்டாளுங்கிறது தெரியுது. இது வேற ஒரு சைடை நமக்கு காட்டுது. போராளிகள் அவங்க பட்டினி கிடக்கக்கூடியவன், அநியாயத்துக்கு உள்ளாகக்கூடிய எப்படியாவது நீதிக்கான ஒரு வழியை கண்டுபிடித்து விடுவான் என்பது இது காட்டுகிறது. ஆனால் இவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலும் இதையெல்லாம் செய்ய முடியுங்கிறது நமக்கு ஆச்சரியமாகவே இருக்கிறது. இப்போ இந்த நான் சொன்ன அமைப்புகளுக்கெல்லாம் தடைகளை போட்டு இருக்கிறது அமெரிக்காவினுடைய ட்ரெஷரி ஆஃபீஸ். ஆனால் இந்த தடை இது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தடைன்னு சொல்லுவானோ, அதாவது நிர்வாக ரீதியான தடை. ஆனால் இந்த தடையைக்கு அப்பால் நின்று அவர்கள் வேலை செய்வார்கள் என்பதும் எங்களுக்கு தெரியும்னு அதே அறிக்கையில் சொல்லுகிறது. அடுத்தது இந்த பீஸ் பிளானு, பீஸ் கமிட்டி, அமைதி வாரியம்லாம் சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் பம்மாத்து. இது டேவோஸில், அதாவது சுவிட்சர்லாந்து நடக்க பாருங்க எக்கனாமிக் ஃபோரம், அதில் போய் இவர் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டாராம். யார்? கொலை செய்தவன், செத்தவன், எல்லாவனையும் சேர்த்து, இஸ்ரேலையும் சேர்த்த பிறகு அதுக்கு எந்த அறியாதையும் இல்லை. அதில் நம்ம தேவோஸில் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரத்தில் கத்தருடைய அமீர் பேசினது சூப்பரான ஸ்பீச். காசாவில் இருப்பது போலித்தனமான ஒரு சீஸ்ஃபயர், நித்தமும் மக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், உணவுப் பொருட்கள் போய் சேரல, நம்மெல்லாம் காசால போர் நிறுத்தம்னு சொல்லி கையை தட்டுவது நம்மளே நாம் ஏமாற்றி கொள்வது. அமெரிக்காவுக்கு எதிரான சரியான ஸ்டேட்மெண்ட்டை அமெரிக்காவினுடைய பேரை சொல்லாம, என்னைக்கு அங்கே வந்து மனித பிணங்கள் விழுவதை நிறுத்துகிறோமோ, என்னைக்கு இஸ்ரேலே காசாவிலிருந்து முழுமையாக வெளியே போகிறதோ, என்றைக்கு அந்த மக்களுக்கு வேண்டிய உணவுப் பொருட்கள்லாம் ரஃபாவில் இருந்து போகிறதோ, அப்பொழுதுதான் இது வந்து ஒரு போர் நிறுத்தம்னு சொல்ல முடியும். இதை போர் நிறுத்தம்னே சொல்ல முடியாது. இதுல போர் நிறுத்தத்தில் ஈடுபட்டவர்கள் என்று தங்களை பீட்டிக் கொள்பவர்களுக்கு நாம் ஸ்டாண்டிங் ஓவேஷன், நின்றுட்டு கையை தட்டுற வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கத்தர் அமீர் நல்லா பேசியிருக்கார். இதுல என்னன்னா, கத்தருடைய அமீருடைய ஸ்பீச்சு ரொம்ப ஆழமா இருக்கு. இதுவரைக்கும் அமெரிக்காவை எதிர்த்து பேசினது இல்லை. ஆனா இப்போ அவங்க அமெரிக்காவின் மீது உள்ள நம்பிக்கையும் இஸ்ரேல் மீது உள்ள நம்பிக்கையும் விட்டு விட்டார்கள் என்பது மிக தெளிவாக அவருடைய ஸ்பீச்சில் தொடக்கத்திலேயே தெரிகிறது. அப்போ இப்போ கத்தரும் இந்த பீஸ் கமிட்டி அது இதெல்லாம் இருக்குது. ஆனால் கத்தருடைய பணம் தான் இதுக்கு முன்னாடி காசால இடிபாடுகள் வரும்போதெல்லாம் ஒரு ஆஃபீஸை போட்டு கட்டி கொடுத்தது. இப்போ சவுதி, கத்தர் இவங்கெல்லாம் பாகிஸ்தானோட சேர்ந்து அப்படி ஒரு இதை பில்டப் பண்ணுறாங்க பாருங்க. அமெரிக்காவுக்கு மேலே உள்ள நம்பிக்கை போச்சு. அமெரிக்காவுக்கு மேலே உள்ள நம்பிக்கை போகிறது மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அமெரிக்கா ஈரானோடு மிலிட்டரி பவரில் நின்றுக்காது. அமெரிக்கா ஏதாவது முட்டாள்தனமாக ஈரானை கை வச்சா
பாதிக்கப்படுவது அரபு நாடுகளாக தான் இருக்கும். ஏன்னா ஈரான் உடனே தாக்கும், இஸ்ரேலையும் தாக்கும். அதனால தான் இஸ்ரேலும் சேர்ந்து நீ தாக்கிறாதப்பா அப்படின்னு இஸ்ரேல் ஒரு குத்தி தான் அமெரிக்காட்ட சொல்லிச்சு, நீ தந்த எந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் ஈரானுடைய ஏவுகணைகளையோ மற்ற தாக்குதல்களையோ அது தடுக்காது, அதனால நீ வந்து தாக்குதல் நடத்தாதன்னு. இப்போ ஈரான் இன்னைக்கு அறிக்கை விட்டுரு, ஹிந்து பத்திரிகையில் இருக்கு செய்தி. அதாவது நாங்கள் துப்பாக்கியினுடைய ட்ரிக்கரில், அதாவது அந்த இதில் கையை வச்சுக்கிட்டே தான் இருக்கோம், எந்த நேரம் நீ தாக்குவாங்கிறது தெரியும். ஆனால் முன்னாடி போய் 12 நாட்களில் நீ என்னிடது சரணடைந்த போது நாங்கள் போகட்டும்னு விட்டோம். இனிமேல் அது முடிவு வரைக்கும் நடக்கும் என்று தெரிகிறது. இதில் சைனால இருந்து இந்த CH7 ஒரு இதை இம்போர்ட் பண்ணியிருப்பார், இந்த BB2க்கு ஈக்குவலானது. அதனால அது பெருசாக எதை காட்டுகிறது என்று சொன்னால், நமக்கு ஈரான் முழு அளவு யுத்தத்துக்கு தயாராக இருக்கிறது. அடுத்தது நேட்டோக்குள்ளால சண்டை, கிரீன்லாண்டை வச்சு. இப்பொழுது 10 நாடுகள் மீது போட்ட அந்த பொருளாதார தடையை ட்ரம்ப் நீக்கிட்டான். அது ஒரு சரண்டர். அடுத்தால கிரீன்லாண்டில் நாங்கள் ஒரு பெரிய எக்ரிமெண்ட்டுக்கு வந்துடுவோன்னு நேட்டோ நாடுகள் என்ன செய்யுங்கன்னா 9-10 நாடுகளுக்கு மேலே போட்டான்ல, சின்ன சின்ன படையை அனுப்பியிருக்கு டென்மார்க்குக்கு. அமெரிக்கா வந்தால் சண்டை போடுறதுக்கு அதுக்கே பயந்து போயிட்டான் யாரு, ட்ரம்ப்பு. இப்போ அந்த நேட்டோவையும் சேர்த்து உடைச்சிட்டாங்க ஹமாஸ். அப்படிதான் நான் சொல்லுவேன். நேட்டோங்கிறது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷனில் ஒரு 50 நாடுகளை வச்சுட்டு உலகத்தையே மிரட்டிக்கிட்டு இருந்தான். இப்போ அங்கே டிவிஷன் வந்தது, 10 நாடுகள் அங்கே, 10 நாடுகள் இங்கேன்னு பிரிஞ்சு போச்சு. ட்ரம்பை சேலஞ்சு பண்ணவும், ட்ரம்புக்கு எதிராக படை திரட்டவும் தயாராகி விட்டார்கள். மேற்கரையில் தொடர்ந்து யுத்தம் நடக்குது. இவனுடைய அட்ராசிட்டிஸும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் உலக அளவில் உள்ள நோக்கர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இஸ்ரேல மூச்சை உடைக்குது வீணா மேற்கரையில். இப்போ இந்த காசா பிளான்ல சேர்ந்திருக்க நாடுகள்லாம் ஒரு விஷயத்த மையமாக வச்சு சொல்லுது. அது என்னன்னா, தனி பாலஸ்தீனத்தை அமைத்தே ஆக வேண்டும்னு. ஆனால் இஸ்ரேலுடைய அறிக்கை ஹமாஸை டீமிலிட்டரைஸ் பண்ணதுல தோத்து போயிட்டோம், அவங்க தங்களை திரும்ப கட்டி எழுப்பிக்கிட்டாங்கன்னு சொல்லுது. இப்போ ஹமாஸ் நல்ல வலுவோடு இவர்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது. இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாசிர் தவான் அல்ஹம்துலில்லாஹ் ரபில்